மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வணங்குகிறேன். திருமறை தீபங்கள் என்கிற இந்த சிறப்பான நிகழ்வின் மூலம் 100 நாட்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 100ஆம் நாள் நிறைவின் வாழ்த்துக்களை அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாய் இதை ஒளிபரப்பு செய்கிற, இதை உருவாக்குகிற அனைத்து நண்பர்களுக்கும், இதிலே பங்கு பெற்ற அநேக ஆயர் பெருமக்களுக்கும், இந்த சிறப்பு நிகழ்வுகளிலே பங்கு பெற்ற பேராயர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். திருமறை தீபங்கள் என்கிற நிகழ்வின் மூலம் தினம் தினம் உங்கள் இல்லங்களை சந்திப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. அநேக இறைமக்கள் அயல் நாடுகளிலும் உள்நாட்டிலும் திருச்சபைகளிலும் இந்த நிகழ்வை கண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற, நம்மை தொடர்பு கொண்டு தங்கள் வாழ்த்துதலையும் பாராட்டையும் தெரிவிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்வின் மூலம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் உரித்தாக்குகிறேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன், இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம். வேத புத்தகம் மேன்மை தரும், இரவும் பகலும் இதன் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும் சத்திய வேதம். பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார், இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் சத்திய வேதம். கள்ளம் கபடெல்லாம் அகற்றும், கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம். வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே, இதய நினைவை
சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். தந்தை, மைந்தன், தூயாவியின் திருப்பெயரிலே ஆமேன். இறைவேண்டல் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாயிருக்கிற கடவுளே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்துக்கு உகந்ததாய் இருப்பதாக. ஆமேன். திருமறை தீபங்கள் என்ற நிகழ்வில் 100வது நாள் தியானத்திற்கு நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, அது சங்கீதம் 119, 105 முதல் 106 அடங்கியுள்ள பகுதிகள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமறை பகுதி ஒரு அழகான ஒரு பகுதி. இதில் குறிப்பாய் 118ஆம் சங்கீதத்திலே வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த வசனத்தை நான் அடிக்கடி நினைப்பதுண்டு. எவைகளெல்லாம் தேவையில்லை என்று நாம் புறந்தள்ளி அதை மிதித்து ஒழிக்க நினைக்கிறோமோ, அதுவே மூளைக்கு தலைக்கல்லாய் மாறி இருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது, மாறும் என்பதனை நான் இந்த திருமறை தியானத்தின் வாயிலாக சொல்வதிலே பெருமிதம் கொள்கிறேன். காரணம், இந்த தியானமும் கூட அப்படிப்பட்ட ஒன்றாய் நான் பார்க்கிறேன். இந்த ஊழியம் கனமான ஊழியம், இது தள்ளப்பட்ட ஒரு சூழலையும் நான் உணர்ந்திருக்கிறேன். ஒருவேளை திருச்சபையிலும் நான் பார்க்கிறேன், அநேக விஷயங்கள் புறந்தள்ளப்படுகிறது. அவை தள்ளப்படுகிற பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் அவை மீண்டும் எழுந்து நின்று மூளைக்கு தலைக்கல்லாய் மாறுகிறதை நம் வாழ்வின் சூழலிலே பார்த்து கொண்டே இருக்கிறோம். குறிப்பாய் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமறை பகுதி, ஒரு அழகான பாடல் வரி இந்த நாளில் எனக்கு ஞாபகம் வருகிறது. பாதைக்கு தீபம் தாமே பரிசுத்த ஆகமம், மானல்ல ஆகமம் என்கிற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நம்மை திருமறை என்கிற அந்த ஒளி நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து நம்மை தினம் 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 வழி நடத்துகிறது. ஒருவேளை இந்த காலை தியானத்தை கேட்கிற பொழுது, நாம் இந்த நாளை துவங்குகிற பொழுது ஒரு வேத வார்த்தையை கேட்டு அதில் இருக்கிற ஒரு சிறிய கருத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய நாளை துவங்குகிற பொழுது அது எத்தனை மகிழ்ச்சியாய் இருக்கிறது, எத்தனை ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அநேக உள்ளங்கள் கவலையோடும் வேதனையோடும் ஒரு காலை தியானத்தை கண்டு அதன் மூலம் அதில் பெற்றுக்கொள்கிற செய்தியின் மூலம் நம்முடைய நாளை துவக்குகிற பொழுது அது தருகிற இன்பம் அலாதியானது. ஒருவேளை இன்றைக்கு ஒரு திருமறை பகுதியை வாசித்து அதில் நாம் பெற்றுக்கொள்கிற சத்தியம் எத்தனை நமக்கு அற்புதமான ஒரு விஷயமாய் இருக்கிறது. திருமறை என்பது ஒரு பெரிய ஒளி. அதை வாசிக்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற சிந்தனைகள், நமக்கு கிடைக்கிற வழிகாட்டுதல்கள் ஏராளம். பல நேரங்களிலே என்னுடைய வாழ்வில் நான் அனுபவித்திருக்கிறேன். நான் ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்திவிட்டு பிரசங்க மேடையில் ஏறுகிற போது அங்கே உரையாற்றுவதற்கு முன்னால் பல கருத்துக்கள் அங்கே நமக்கு கடவுளால் வெளிப்படுத்தப்படுகிறது. நம்முடைய பிரசங்கத்தை அது பல்வேறு திசைகளிலே கொண்டு போய் விடுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். இதுதான் உண்மையான கடவுள் தருகிற வெளிச்சம், நம்மை நெறிப்படுத்துகிற வெளிச்சம். இன்றைக்கு உலகம் இருக்கிற சூழலில் திருமறை மாத்திரமே நம்மை
வழிகாட்டுகிற ஒளியாய் நம் பாதைக்கு வெளிச்சமாயிருந்து நம்மை சரியான பாதையில் நடத்துவதற்கு திருமறை நம்மை வழி நடத்துகிறது. இந்த திருமறையில் இல்லாத விஷயங்களே இல்லை. நாம் கேட்கிற எழுகிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த திருமறை ஒரு பதிலாக இருக்கிறது. அதனால்தான் இதை சொல்லுகிற பொழுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாகவும் என் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது. நாம் எந்த இருளில் நடந்தாலும் கடவுள் நம்மை தீபமாய் இருந்து வழி நடத்துகிறார். நான் காத்து நடப்பதற்கு, உம்முடைய சத்தியத்தை நான் காத்து நடப்பதற்கு இந்த திருமறை வெளிச்சம் எனக்கு ஒரு முக்கிய பங்காற்றுகிறது என்றே நான் இதை சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் அது நமக்கு தருகிற செய்தியும் நமக்கு காட்டுகிற வழியும் நிச்சயமாய் நம்மை சரியான பாதையில் நடத்தும். திருமறையின் கண் ஒருவன் நின்று இந்த வாழ்வை நடத்துவேனானால் நிச்சயமாய் அவனுடைய வாழ்வு செம்மைப்பட்டிருக்கும். திருமறையை தினம் வாசித்து அதன் மூலம் பெற்றுக்கொள்கிற செய்தியின் மூலம் அந்த நாளை, அந்த ஆண்டை, அந்த மாதத்தை நாம் நடத்துகிற பொழுது நிச்சயம் நம்மை இன்னொரு பரிமாணத்துக்குள் நம்மை கொண்டு செல்லும். நம்மை நெறிப்படுத்துகிற ஒரு நூலாய் திருமறை இருக்கிறது. 118ஆம் சங்கீதத்தில் அடங்கியிருக்கிற 24, 25 ஆகிய பகுதியில் அடங்கியிருக்கிற இந்த வார்த்தையும் மிக முக்கியமான ஒரு செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவுள். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாக்கியப்படும். இந்த வார்த்தை நமக்கு ஒரு பெரிய உந்துதலாய் இருக்கிறது. கர்த்தாவே இந்த காரியத்தை வாக்கிய. எத்தனையோ பேர் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு காலை நேரத்திலே திருமறையை படிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது இந்த வார்த்தை தருகிற உந்துதல், கர்த்தாவே இந்த காரியத்தை வாக்கி. பல்வேறு வேண்டுதல்களிலும் விண்ணப்பங்களோடும் கடவுள் முன் நின்று ஜெபிக்கிற பொழுது கர்த்தாவே இந்த காரியத்தை வாக்கிய பண்ணும் என்கிற இந்த செய்தியும், இது கர்த்தர் உண்டு வாக்கின நாள். இன்றைக்கு நாம் நாள் நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து நம்முடைய குடும்ப நிகழ்வுகளை எல்லாம் வைக்கிறோம். ஆனால் இது எல்லா நாளும் நல்ல நாளே. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நாம் களிகூர்ந்து மகிழ கடவோம் என்று இந்த வேத வாக்கியம் ஒவ்வொரு நாளையும் குறித்து நமக்கு தருகிற செய்தி மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. திருமறையின் வார்த்தைகள் அநேகரின் வாழ்வு மாற்றத்துக்கு காரணமாய் இருக்கிறது என்று அநேக பக்திமான்களின் வாழ்க்கை சரிதையில் நாம் பார்க்கிறோம். ஒரு திருவசனம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுகிறது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பொதுமறைதான் இந்த திருமறை. இந்த திருமறையை தினம் வாசிப்போம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தினம் தினம் நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட இந்த நிகழ்வின் மூலம் தினம் உங்களை சந்தித்து அநேக விசுவாசிகள் பயன்பெறும் வகையிலே அநேக ஆயர் பெருமக்கள், அநேக பேராயர்கள் தருகிற உண்மையான சத்தியத்தை நாம் உணர்ந்து கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்விலே பங்கு பெறுவோம். இதன் மூலம் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையில் உம்முடைய வேதத்தை வாசித்து உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். இந்த திருமறையின் கண் நாங்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா நன்மையான ஈவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்விலே நாங்கள் பங்கு பெற்று உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைதார். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள தந்தையே, ஆமென். தந்தையாம் கடவுளின் அன்பும் மைந்தராம் இயேசுவின் அருளும் தூய ஆவியானவரின் அந்யோன்ய ஆசீர்வாத வழி நடத்துதலும் நீங்கா பாதுகாப்பு நம் அனைவரோடும் இன்றுவென்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென்.